திருக்கழுக்குன்றம் அருகே பலத்த காற்று வீசி வரும் சூழலில் குடிசைகளில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட இருளர் சமூக குடும்பங்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இந்த மக்கள் எப்படி இந்த புயல்ல சிக்கினாங்க? அவங்கள நிவாரண முகாமுக்கு அழைத்து செல்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வாயிலூர் பாலாற்றின் தடுப்பணை அருகே பாலாற்றின் கரையோரம் ஆண்டாண்டு காலமாக குழந்தை குட்டிகளோடு 30க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். ஒவ்வொரு மழைக்காலத்திலுமே இந்த பகுதியில் மக்கள் தனித்து விடப்படுவதாக தான் இவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மின்சாரமின்றி காட்சியில் பார்க்கலாம், ஒளிப்பதிவு லட்சணம் காட்சிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இது மாதிரியான ஓலை குடிசைகள் தான் இவர்கள் ஆண்டாண்டு காலமாக தங்கி வருகிறார்கள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், வயதான முதியவர்கள் இருக்கிறார்கள். மின்சாரம் இல்லாமல் இரவு நேரத்திலும் நிலா வெளிச்சத்தில் மட்டுமே இவர்களுடைய வாழ்வில் தற்போது இருக்கிறது. தற்பொழுது இந்த புயல் காரணமாக பலத்த காற்று இந்த பகுதி வீசுகிறது. இவர்கள் குடியிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அப்பால் பார்த்தோம்னா பாலாறு பறந்து விரிந்திருக்கக்கூடிய சூழலில் காற்றின் வேகம் இந்த பகுதியில் அதிக அளவு தான் வீசிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸில் தங்க வைப்பதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இங்க ஒவ்வொரு மழை காலத்திலுமே இவங்க என்ன மாதிரியான இன்னலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட இடையே கேட்கலாம். ஜெயந்தி அவங்க கேட்கலாம். அக்கா, இப்போ ஒவ்வொரு மழை காலத்திலையும் நீங்க இந்த மாதிரி தனித்து விடப்படுறீங்க, குழந்தை குட்டியோட வச்சிருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் சந்திக்கிறீங்க? எங்களால தூங்க முடியாது. வெளியில இடிக்கிற இடி எங்க தலைமையிலே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மின்றத்து உள்ளதே வெளிச்சமா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் பயப்படுங்க. ஒரு சில நேரத்துல நேரத்தெல்லாம் ஒரு குழந்தை பாத்ரூமே போயிடுச்சு. அந்த தாங்க முடியாது பயத்துல. ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி கூட ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சிரமப்படுறோம். நாங்க எங்களால ரொம்ப தூரம் கடையும் அங்க போனோம், பால் பாக்கெட் வாங்க முடியாது, வெளியிலேயே சுத்தமா வர முடியாது. எந்த நேரம் தண்ணி ரொம்ப மேல வந்துருமோன்ற பயம்லாம் இருக்குது. ரொம்ப பயந்து தான் நாங்க இங்க இருக்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல் எதுவும் கிடையாது, அடிப்படை வசதியும் சுத்தமா எதுவும் கிடையாது, ஒரு கரண்ட் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தேவை ஒரு வீடு வாசல் கொடுத்தா நல்லா இருக்கும். புதிய தலைமுறை சார்பாக நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறது எங்களுக்கு வீடு வேணும்னு தான். நான் அது கொடுத்தா போதும். நான் பேசுங்க, எல்லாம் சொல்லுங்க. இப்போ காத்து அதிகமா அடிச்சிட்டு இருக்குது. நீங்க குழந்தை வச்சிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயத்துல இப்ப நீங்க இருக்கீங்க? நீங்க பயத்துல என் பேரு பாஞ்சால. எனக்கு வசிட்டு இந்த காத்து வயல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பசங்களை வச்சு இருக்க முடியல. இந்த காத்து ஏது ஆகும், எப்படி அடிக்கும், எப்படி ஆகும்னு தெரியாது இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். அதனால இந்த காத்து ஆச்சுன்னா வீடு ஊஞ்சிரமா, எந்த இடத்துல நம்ம போறதுன்னு தெரியாத இருக்கிறோம் நாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு அடிப்படை இல்லாத நாங்க இருக்கிறோம். அதனால மேலோட அதிகாரிகள் இருந்து எங்களுக்கு தயவு செஞ்சு எங்க வீடு வசதி கொடுக்க சொல்லுங்க. நன்றி சொல்றேன். இப்போ இங்க இப்போ புதுசா இப்போ குழந்தை பெற்றவங்க, அது மாதிரி கை குழந்தைய வச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கை குழந்தைய வச்சிருக்கவங்களுக்கு அவங்களும் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவீங்க? கஷ்டம்னா என்னன்றது சொல்லுங்க. உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க. இங்க இருந்துதான் கூட்டிட்டு போனோம். ஆம்புலன்ஸ் உள்ள வரவே இல்லை. மழை, செம்ம மழை. இங்க இருந்து எனக்கு அழையா வருது. இங்க நடக்க வச்சுதான் கூட்டிட்டு போனோம். அந்த பாப்பாவை நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஃப்ரெண்ட் கையில காசும் இல்லை. ஒரு அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தின்னு போயிட்டு 3 நாளா அந்த பாப்பா கூட நான் தான் இருந்து இப்போ தெரிஞ்சவங்க வீட்டுலதான் விட்டு வந்திருக்கிறேன் அந்த பாப்பாவை. இங்க கொத்திமங்கலம்னு ஒரு ஊர்ல இருக்கு அந்த பாப்பா. இங்க கூட்டின்னு வர முடியாது, தெரிஞ்சவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறோம் அந்த பாப்பாவை. இன்னையோட 4 நாள் ஆகுது அந்த பாப்பா குழந்தை பிறந்து. அதாவது இப்போ நம்மள இந்த பகுதிக்கு அழைச்சிட்டு அதாவது சமூக செயல்பாட்டாளர் அசைன் இருக்கிறது அவருன்னு கேட்கலாம். ஆனா இப்போ நீங்க இந்த மக்களுக்காக தொடர்ச்சியா நீங்க தொடர்பு வரீங்க. இப்போ இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க பல கோரிக்கை வச்சு மாவட்ட நல சார்பா இவங்களை ஏன் கண்டுக்கப்படாம இருக்கிறாங்க? ஆம்புலன்ஸ் கேட்டாங்க. ஆம்புலன்ஸ் இங்க அனுப்பி பார்த்தா இவங்க இந்த கருக்கு மரத்துக்குள்ள ஒரு 30 குடிசை இருக்குது. நாங்கள் இவங்க கிட்ட விசாரிக்கும் போது நாங்கள் நீண்ட காலமா இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் குடிசை வீட்டோட இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு தண்ணியில தான் நாங்கள் நோக்கி அந்த தண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் ஊராட்சி நிர்வாகம் சொல்லி அவங்க ஒரு டேப் போட்டு கொடுத்து அவங்க வீடியோ தாசில்தார் அறிவுறுத்தி போனாங்க. இது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லாம நீங்க மனு ஏற்பாடு பண்ணி தரணும். அதுக்காக நாங்க தொடர் முயற்சி எடுத்துக்கிட்டோம் தான். திடீர்னு இப்போ மழை வந்த காரணத்துல புயல் வரது காரணம் இவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்ளும் போது இங்க தான் இருக்கிறோம்னு சொன்ன உடனே நாங்க மறுபடியும் ஊராட்சி நிர்வாகத்துக்கு தொடர்பு கொண்ட உடனே அவங்க அதுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி நாங்க போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நிரந்தரமா தங்க வேண்டும் என்று சொன்னால்
இருளர் குடியிருப்பு பகுதியில் ஒரு 68 வீடு, ஏற்கனவே ஒரு 30 வீடு, அதுக்கப்புறம் ஒரு 19 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல இவங்க வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலயமாக, ஆதிதிராவிட நலத்துறை மூலயமாக இவங்களுக்கு அந்த இடத்துல இடம் வாங்கி கட்டி கொடுத்தா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஏன்டா இது வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, விஷ ஜந்துக்கள் இருக்கிறது, நைட்ல எந்த ஒரு மின்சார வசதியே கிடையாது, அடிப்படை வசதின்றதே கிடையாது. இந்த இதே நிலை தொடருமானால் அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. அது மட்டும் இல்லாத இங்க இருக்கிற பசங்கள் மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல வந்து சேர்த்திருக்கிறாங்க. அதை மேற்கொண்டு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு அடிப்படை வசதியை மேற்கொண்டு அவங்களுக்கு நிரந்தரமான இருளர் பகுதியில் அருகாமையிலேயே இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கிறது. பாலா, அதாவது நம்மளால நீங்க பார்க்க முடியுது, அதாவது அங்கிருந்து நடந்து வரும் பொழுதே வந்துட்டு இந்த பனை மரத்துக்கு நடுவுல தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. கரண்ட் கிடையாது, பாதை கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பல வருஷமா இவங்க இந்த பாலாற்றோட கரை ஓரத்துல இவங்க வந்து வசிச்சுட்டு வராங்க. நிலா ஒளியில மட்டுமே தான் இவங்களுக்கு வந்து இரவு நேரத்துல இருந்து வெளிச்சமா இருக்குது. அதை தாண்டி வேற எந்த விதமான ஒரு சோர்ஸுமே உங்களுக்கு கிடையாது. குழந்தைகளும் முதியோர்களும் இந்த பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்க அந்த மலையில வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொகுப்பு வீடு கட்டி அந்த தொகுப்பு வீட்டுல இவங்க வந்து நிரந்தரமா உங்களுடைய வாழ்வில் போகணும் அப்படின்றதுல உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. தற்சமயம் வந்துட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல தான் இவங்களை வந்து தங்க வைக்கிறதுக்குள்ளான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு முகாமுக்கு போகணும்னா பல கிலோமீட்டர் தூரம் குழந்தை குட்டியோட இந்த மலையில வந்து நடந்து போகக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இவங்களால வந்து தங்குறதுக்கும் பெரிய ஒரு வசதி கிடையாது. ஒரு போர்வை அந்த மாதிரி விஷயங்கள இந்த போஸ்ட்ல கொடுக்க முடியாது. சாப்பாடு கூட அங்க முகாம்ல வந்து கொடுத்தது அவங்க சாப்பிட்டு போக மிஞ்சி இருந்தாதான் இந்த பகுதி மக்களுக்கு வந்து கிடைக்கும்ன்ற இந்த விஷயத்துல இங்க இருக்கக்கூடிய முதியோர் வந்து வேதனையோட வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதே தமிழக மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு இவங்க அந்த மக்களுடைய நிலைமையை வந்துட்டு கொஞ்சம் பரிசீலனை பண்ணி இவங்களுக்கு வந்து உரிய ஒரு தொகுப்பு வீடு கட்டி கொடுக்கணும். ஒளிப்பதிவு லட்சுமண் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த ஒரு வீட்டுக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட 3 குடும்பத்தினர் வரை வந்து தங்கிட்டு வர்றாங்க. இங்க மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட ஓலை குடிசை வீடுகள் வந்துட்டு இவங்களாலே பின்னப்பட்டு இங்க வந்து வசிச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல இவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்துட்டு உடனடியாக செஞ்சு கொடுக்கணும். குறிப்பா வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த புயல் பாதிப்புல இருந்து இவங்க வந்து மீட்டு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுத்து சொல்லணும். அதுக்காக நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்றீங்க, சொல்லுங்க. இப்போ பாப்பா இல்ல, இப்போ இந்த மலையில வந்து நீங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு? இப்போ நைட் இங்க வந்து பாம்பு, தேல் இந்த மாதிரி எல்லாம் வருது பாத்துருக்கீங்களா? இப்போ நைட் இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு? இப்போ உங்க அப்பா அம்மா இருக்காங்க, இப்போ உங்க சுத்தி எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க. நைட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு? இல்லண்ணா, இந்த இடத்துல ரொம்ப பயம். வீட்டு தேடி எல்லாமே வந்துதான், பூரா எல்லாம் வந்து வீட்டு உள்ள வந்து பாம்பு எல்லாம் வந்துண்ணா. ஆனா எங்களுக்கு பயம் வந்துண்ணா, வெச்சம் இல்ல, எதுவுமே இல்லை, வீட்டா வரோம். காடு மாரி தான் நாங்களும் தங்கினுக்கிறோம். வீடு எதுவுமே இல்லை, நாங்களும் கொட்டா வீட்டு தான் தங்கினுக்கிறோம். யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து எத்தனை பேர் தங்கி இருக்கீங்க நீங்க? 30 வீடு தங்கிருக்கேண்ணா. 30 வீடு இருக்கு இந்த இடத்துல. ஒருத்தர் அவங்கவுங்க குடும்பங்கிறோம். ஓகேவா? நான் தனியா, எங்க அம்மாக்கு நாங்கிறேன். அதுமே ஒருத்தர் அவங்கவுங்க குடும்பத்துல இருக்கிறாங்க. தனியா தான் இருக்கிறோம். ஆனா வெச்சம் இல்ல. இந்த மாதிரி மாவட்ட நிர்வாக சார்பாக இவங்களுக்கு வந்துட்டு உரிய வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பது இந்த இருளர் மக்களுடைய ஒரு கண்ணீர் மறுக்க கோரிக்கையா இருக்கிறது. பாலா, பிரசன்னா, கடும் குளிரில் கை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்ற போதே மனம் வேதனைப்படுகிறது. நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நம்புகிறோம். புதிய தலைமுறை வாயிலாக அவர்களுக்கு நிரந்தர வீடு என்ற கோரிக்கை பிரதானமாக இருந்தாலும் தற்காலிகமாக அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து தரும் என நம்புவோம்.